நம்ம மல்டி ஏஜென்ட் சிஸ்டம்ஸ் பற்றி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏஜென்ட் பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஓரளவுக்கு ஐடியா எடுத்துக்கிட்டோம். ஏஜென்ட்னா என்ன பண்ணும் அப்படின்றத எடுத்துக்கிட்டோம். ஸோ ஒரு என்விரான்மெண்ட்டில் என்ன நடக்குதுன்றத பர்சீவ் பண்ணி சென்ஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி என்ன ரியாக்ஷன் கொடுக்குதோ என்ன ஆக்ஷன் கொடுக்குதோ அதுதான் வந்து ஒரு ஏஜென்ட் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதை ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னால் அதோட நாலேஜில் ஏதாவது அது சம்மந்தமாக டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோன்றது நமக்கு நல்லா தெரியும். தேர் ஆர் சம் ப்ராப்ளம்ஸ். ஒரு ஏஜென்ட்டால் அதால் செய்ய முடியாது, இல்லை ஒரு ஏஜென்ட் இருந்தால் அதை வந்து செய்யறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற சில ப்ராப்ளம்ஸுக்கு we are bringing in some more agents. ஸோ வேர்ட்லேயே உங்களுக்கு தெரியும் மல்டி ஏஜென்ட் சிஸ்டம்னிட்டு. இட் இஸ் consisting of a number of agents which interact with one another. இப்போ ஒரே ஒரு ரோபோட் இருக்குது, அதை வரைக்கும் வச்சுட்டு நம்ம மேனேஜ் பண்ணுறது எப்படி? இமேஜின் தேர் ஆர் சம் 3 to 4 robots. ஸோ அவங்களுக்குள்ள அது எப்படி இருக்கணும்? ஸோ தேர் ஷுட் பி சம் கைண்ட் ஆஃப் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் தெம். டு சக்ஸஸ்ஃபுல்லி இன்ட்ராக்ட் தே வில் ரெக்வயர் த எபிலிட்டி டு கோஆப்ரேட், கோஆர்டினேட் அண்ட் நெகோஷியேட் வித் ஈச் அதர். கோஆப்ரேட்ன்றது இன்னொருத்தரோட சேர்ந்து செய்யறது. கோஆர்டினேட்ன்றது எப்படின்னா அவங்க எந்த வேலையில் எந்த இன்டென்சிட்டியில் பண்ணுறாங்களோ அதே ஸ்பீடுக்கு நீங்களும் சேர்ந்து பண்ணுறது. எனக்கு கோஆப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களா கூட இருக்கலாம். எனக்கு கோஆர்டினேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா நான் செய்கிற வேலையில் அவங்களோட பங்கும் அதே ஸ்பீடில் அதே ட்ராக்கில் இருக்கணும். நெகோஷியேட்டுன்றது ஒருத்தருக்கு ஒருத்தர், இப்போ நீ நிறையா பண்ணுறியா, அப்போ நான் இதை கம்மியாக பண்ணிக்கிறேன், இப்போ நான் இதை கம்மியாக பண்ணுறேன், நீ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த நெகோஷியேஷன் வச்சுருப்பாங்க. ஏஜென்ட்ஸ்குள்ளே சொல்கிறேன் நான். இப்போ பேசுகிறப்ப ஏஜென்ட்ஸை வந்துட்டு நீங்கள் 2 ரோபாட்ஸாக இமேஜின் பண்ணிக்கலாம், இல்லை கம்ப்ளீட்டாக 2 சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸாக இமேஜின் பண்ணிக்கலாம். பட் நம்ம ஹியூமன் மைண்டுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு உருவம் கொடுத்தா நம்மளால் ஈஸியாக மேப் பண்ண முடியும். அதனால் நான் அது ஒரு ரோபாட் ஸ்டேஜில் வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதில் மல்டி ஏஜென்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பேசிக்கலாக ஒரு 3 கேரக்டரிஸ்டிக் இருக்குது. ஃபஸ்ட்டு ரியாக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா யூஸ்வலாக ஏஜென்ட்ஸ் வந்துட்டு தன்னோட என்விரான்மெண்ட்டில் என்ன நடக்குதோ அதை வந்து பர்சீவ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுறது, அதாவது ஒரு ரியாக்ஷன் கொடுக்கறது. இதுதான் வந்து ரியாக்டிவிட்டி, பேர்லேருந்தே நமக்கு தெரியுது. ப்ரோ ஆக்டிவிட்டின்றது எப்படி தெரியுமா? இந்த ரெஸ்பான்ஸோட, அதாவது கேட்குறதுக்கு பதில் சொல்கிறதுன்ற ரெஸ்பான்ஸ்க்கு தாண்டி ஏதாவது ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கணும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரெக்கக்னைஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் உங்கள் டோரை தட்டாது, நீங்கள் தான் சிலரை தேடி போகணுன்ட்டு நமக்கு ஃபிலாசபிக்கலாக சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி தான். இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தோம், அந்த எக்ஸாம்பிள் தான் நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோலேயே அதை கொஞ்சம் கண்டினியூ பண்ணுவோம். ரோபோட் கிட்ட நம்ம வந்து தண்ணி பாட்டில் வேணும் அப்படின்னு கேட்குறோம், அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது, எல்லாமே ஃபைன். இமேஜின் இப்போ நான் உட்காந்துட்ருக்கேன், பக்கத்தில் என்னோட ரோபோட் இருக்குது. ஓகே, நான் தண்ணி வேணும்னு கேட்கல, எதுவுமே கேட்கல. பட் எனக்கு திடீர்னு விக்கல் எடுத்ததுன்னா அந்த ரோபோட் என்ன பண்ணணும்னா விக்கல் எடுத்தால் தண்ணி குடிக்கணும், அதாவது இட் ஹேஸ் டு ரெக்கக்னைஸ் சம் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ உங்களுக்கு விக்கல் எடுக்குது, என்ன பண்ணணும் அப்படின்ட்டு, இப்போ உங்களுக்கு விக்கல் எடுக்குது, இதை நிறுத்த நான் என்ன பண்ணணும், என்ன சவுண்ட் பண்ணுறீங்க, ஏதாவது அது கேட்கணும். கேட்குறப்ப நான் ஆக்ஷன்லேயே எதுலையாவது எனக்கு தண்ணி வேணும்னு சொன்னால் இட் கேன் பிரிங். இல்லை இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை ஒரு டிவிலையோ எதுலையாவது அந்த ரோபோட் பார்த்து சென்ஸ் பண்ணியிருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுக்கணும். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் ரெக்கக்னைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கறதையும் அது பார்த்துக்கணும். அப்போ இந்த இடத்துல வில் நேம் த டேர்ம் ஆஸ் ப்ரோஆக்டிவ். அடுத்து சோஷியல் ஸ்கில்ஸ் வந்து ரோபாட்ஸுக்கு மட்டும் இல்லை, நமக்குமே ரொம்ப முக்கியம். ஸோ இட் இஸ் ஆல் அபவுட் இன்ட்ராக்ஷன் ஆர் கம்யூனிகேஷன். ஸோ இன்ட்ராக்ஷன் கம்யூனிகேஷன்ன்ற வேர்டு உள்ளே வரப்பவே காக்னிட்டிவ் மாடல், அதாவது டாப்பில் ஒரு லேயர் இருக்குல்ல நமக்கு பிரெயின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துலேருந்து வருது. It is interacting with other agents. So it can be another agent or it can even be human beings through a agent communication language. ஸோ அதுக்கேற்ற ஒரு லாங்குவேஜில் ஆக்சுவலி இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் இது எல்லாமே வந்து ஒரே டேர்மில் ஒரே விதத்தெல்லாம் போட்டிருந்தாங்க. இன்ஃபேக்ட் சில லெக்சர் நோட்ஸில் பார்த்தீங்கன்னா அட்டானமிக்கு கீழே தான் வந்து ரியாக்டிவ், ப்ரோஆக்டிவ், சோஷியலே வந்தது. ஸோ நான் பேசிக்கலாக இது இருக்கட்டும்ன்ட்டு நான் இது 3 கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்னு வச்சுருக்கேன். அப்போ சோஷியல் ஸ்கில்ஸ்லேருந்து என்ன தான் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ஷன் தேவைப்படும். எதுவாக இருந்தாலும் கம்யூனிகேட் பண்ணுங்கள், எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இதுவும்.
எதுவாக இருந்தாலும் கம்யூனிகேட் பண்ணி தெரிஞ்சுப்போன்ற ஒரு ஸ்டேஜை தான் வந்து இவங்க சோஷியல் ஸ்கில்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ப்ராப்பர்ட்டிஸில் ஃபஸ்ட்டு வந்து அட்டானமின்றது எந்த ஒரு ஹியூமனோட இன்டர்வென்ஷனும் இல்லாமல் இல்லை வேற ஒரு ஏஜென்ட்டோட இன்டர்வென்ஷன் இல்லாமல் அதாலே தனியாக ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி யாரோட கண்ட்ரோலுக்கு கீழேயும் இல்லாமல் they have some kind of control over their actions and their internal state, and they are able to exchange information with other agents. Information exchanging has nothing to do with autonomy. ஒரு அட்டானமி காலேஜ் இருக்குதுன்றதுக்காக அந்த காலேஜ் போய் மற்ற காலேஜ் செலிப்ரேட் பண்ணுற எந்த கல்ச்சுரல் ஃபெஸ்டிவலையும் கலந்துக்கூடாதுன்னு நான் சொல்லுவாங்க. இட்ஸ் நாட் அபவுட் தட். இட்ஸ் ஆல் அபவுட் ஃப்ரேமிங் தியர் சிலபஸ் அண்ட் ஃப்ரேமிங் தியர் ஓன் கரிக்குலம். அதோடு அங்கே முடிஞ்சிடுதுல. அந்த மாதிரி இது செய்ய வேண்டிய வேலைக்கு அந்த அட்டானமி பார்க்குமே தவிர மற்ற ஏஜென்ட் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுல அது எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் வச்சுக்காது. பட் தே ஆர் நாட் சப்ஜெக்டட் டு த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் டைரெக்ஷன். இதைத்தான் நான் இப்போ சொன்னேன். மற்றவங்க சொல்லி செய்யணுன்ற அந்த இதுக்கு தான் அது இருக்காதே தவிர மற்றபடி எல்லா விதமான கம்யூனிகேஷனையும் அதை ஹேண்டில் பண்ணும். கோஆப்ரேஷன்ன்றது வந்துட்டு ரியலைசேஷன் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் ஆக்ஷன்ஸ். ஸோ ஒரு ஏஜென்ட் வந்து ஒரு வேலை பார்க்கறதுக்கு நம்மளோட அவுட்புட் தேவை அப்படின்றது இந்த ஏஜென்ட்டுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, இந்த ஏஜென்ட் உடனே அதோட அவுட்புட்டை அந்த ஃபார்மேட்டில் கொடுத்துருச்சுன்னா, இன்னொரு ஏஜென்ட் ஒரு செகண்ட் ஏஜென்ட் வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஏஜென்ட் கிட்டேருந்து அந்த அவுட்புட்டை ரிசீவ் பண்ணுறப்ப அதோட ஃபார்மேட்டில் ரிசீவ் பண்ணுறப்ப அதை அதோட இன்புட்டை அழகாக எடுத்துக்கிட்டு போயிடலாம். ஸோ இந்த இடத்துல வந்து கோஆப்ரேட் பண்ணுது. அடுத்து லேர்னிங்ன்றதை வந்துட்டு இன்க்ளூஷன் ஆர் நாட் ஆஃப் லேர்னிங் கேப்பபிலிட்டிஸ் இன் த ஏஜென்ட். அப்போ இது லேர்ன் பண்ணி செய்யணுமா இல்லை சொன்னதை மட்டும் செய்யணுமான்றதெல்லாம் வந்துட்டு இது ப்ராப்பர்ட்டிஸில் வருது. பட் ஏஜென்ட் வந்து இன்டெலிஜென்ட்டாக மாறுறப்ப உங்களுக்கு லேர்னிங் கெப்பாசிட்டி ஆட்டோமேட்டிக்கலாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கோஆப்ரேஷன் லேர்னிங் அட்டானமியை வந்துட்டு வென் டயக்ராம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸிபிட் பண்ணுற ஏஜென்ட்ஸை வந்து கொலாபரேட்டிவ் ஏஜென்ட்ஸ் வித் லேர்னிங் கேப்பபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த கோஆப்ரேஷன் அட்டானமியும் எக்ஸிபிட் பண்ணுறத வெறும் கொலாபரேட்டிவ் ஏஜென்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இதே லேர்னிங்கும் அட்டானமி நான் இன்னொருட ஏஜென்ட்டோட எதுவும் இது பண்ணாமல் கலந்து ஆலோசிக்காமன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எதையும் தெரிஞ்சிக்காமல் நான் லேர்ன் பண்ணுறேன், நான் மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணுறேன்றத இன்டர்ஃபேஸ் ஏஜென்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் கோஆப்ரேஷன்ன்ற ஃபேக்டருக்கு எதுவும் இருக்காது. ஸோ ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் என்ன, யூசருக்கும் அந்த சிஸ்டத்துக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி இந்த அட்டானமி அது தனிச்சையாக செயல்பட போது அதுக்குன்னு ஒரு லேர்னிங் கெப்பாசிட்டி இருக்குது, அந்த மாதிரி எடுத்துக்கும். பட் இந்த 3 ஃபீச்சரையுமே ப்ராப்பர்ட்டியுமே கனெக்ட் பண்ணுற ஏஜென்ட்ஸை வந்து we will mean it as intelligent agents. ஏஜென்ட்டுக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றதையும் ஏஜென்ட்டுக்கும் எக்ஸ்பர்ட் சிஸ்டத்துக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருந்துட போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த 2 சப்டாபிக்கும் பேசுது. ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட்னா என்ன நமக்கே தெரியும். ஸோ நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுருக்க ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் ஆப்ஜெக்டில் ஒரு கிளாஸ்லேருந்து இன்ஸ்டான்ஷியேட் பண்ணுற ஒரு விஷயத்தை நம்ம ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம். ஆனால் ஆப்ஜெக்ட்ன்றது எப்படின்னா இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் என்கேப்சுலேஷன். ஒரு பர்டிகுலர் நீங்கள் அதை ப்ரோக்ராம்னு எடுத்துக்கோங்க. ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராமில் ஒரு பர்டிகுலர் டேட்டா வேரியபிள் என்ன ஸ்டேட்டில் இருக்குது, என்ன ஸ்கோப்பில் இருக்குது, என்ன மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்குன்றது தான் ஆப்ஜெக்ட் தெரிஞ்சுக்கும். ஆப்ஜெக்ட் எப்படி உங்களுக்கு வந்துட்டு இன்ட்ராக்ட் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா அதுவும் மெசேஜ் பாசிங் வழியாக தான் இன்ட்ராக்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இட் ஹேஸ் மெத்தட்ஸ் கரஸ்பாண்டிங் டு ஆப்ரேஷன்ஸ். அப்போ அந்த டேட்டா வேரியபிளில் அந்த டேட்டா ப்ராப்பர்ட்டிஸில் என்னென்ன மாதிரி ஆப்ரேஷன்ஸ் பண்ணலான்றதுக்கு அந்த ஆப்ஜெக்ட்டுக்குனே சில மெத்தட்ஸ் இருக்கும். ஸோ இட் வில் பி டேக்கன் ஃப்ரம் த கிளாஸ், ரைட்? இப்போது ஏஜென்ட்ஸுக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்ஸ் ஆர் அட்டானமஸ். அதாவது தே எக்ஸிபிட் சம் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராங்கர் அட்டானமின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஏஜென்ட் வந்து ரியாக்ட் பண்ணணுமா வேணாமான்றதை அந்த ஏஜென்ட் டிசைட் பண்ணும், ஓகே. ஆனால் ஆப்ஜெக்ட் கேனாட் டூ இட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டில் நீங்கள் அந்த மெத்தடை வந்து இன்வோக் பண்ணாமல் உங்களால் வந்து அந்த மெத்தடை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. பட் ஏஜென்ட்டுக்கு வந்து யாராவது ஒருத்தர் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணணுன்னு அவசியமே இல்லை, அதுவே ரியாக்ட் பண்ணிக்கும். ஏஜென்ட்ஸ் ஆர் ஸ்மார்ட். ஐ மீன் தே ஆர் கேப்பபிள் ஆஃப் பீயிங் ஃப்ளெக்சிபிள். அந்த ஃப்ளெக்சிபிலிட்டின்ற கேரக்டரில் தான் அவங்க இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் கொண்டு வராங்க. ரியாக்டிவ், ப்ரோஆக்டிவ், சோஷியல். இட் ஹேஸ் அ ஃப்ளெக்சிபிள் பிஹேவியர் and the standard object model has nothing to say about behaviors.
ஸோ ஆப்ஜெக்ட் மாடலில் உங்களுக்கு பிஹேவியருக்கான அதாவது இது தனிச்சையாக ஒரு பிஹேவியர் இருக்குல்ல அந்த மாதிரி யூ கேனாட் இமேஜின் ஆப்ஜெக்ட் மாடல்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்ஸ் ஆர் ஆக்டிவ். மல்டி ஏஜென்ட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தே ஆர் இன்ஹெரண்ட்லி மல்டி த்ரெடட்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஒரே சிஸ்டத்துக்குள்ளே மல்டி ஏஜென்ட்ஸ் இருக்குது, அது மல்டிபிள் சாஃப்ட்வேர்ஸை இமேஜின் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஒரே டைமில் சைமில்டேனியஸாக ரன் ஆகணுன்றப்ப வில் டேர்ம் இட் ஆஸ் மல்டி த்ரெடட் ப்ரோக்ராமிங், ரைட்? ஸோ அதே மாதிரி தான் ஏஜென்ட்ஸ் ஆர் ஆக்டிவ். அது வந்து மல்டி த்ரெட்டில் ஓடிட்டுருக்க ப்ரோக்ராம்ஸ் மாதிரி, அதாவது ஒரு த்ரெட்டும் ஒரு ஏஜென்ட் கண்ட்ரோலில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஓடுது. ஸோ இந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் ஜஸ்ட் கம்பேரிங் இட் டு மல்டி த்ரெட்டிங். ஆப்ஜெக்ட் வந்துட்டு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஸ்டேட் என்னென்னு என்கேப்சுலேட் பண்ணி வச்சுட்டு அது கொடுக்குற அந்த ஆப்ரேஷன் செய்யுது. பட் எவ்ரி திங் அட் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் இன்வோக்கிங். ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிறப்பே இந்த ஆப்ஜெக்ட் இந்த பிஹேவியரை நம்ம பண்ணணும்னு சொல்ல முடியுமா? மேக்ஸிமம் கன்ஸ்ட்ரக்டர் எழுதலாம், அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தில் ஏஜென்ட்ஸ் ஆர் மச் மோர் ஸ்மார்ட். அடுத்து ஏஜென்ட்ஸுக்கும் எக்ஸ்பர்ட் சிஸ்டத்துக்கும் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ்? லாஸ்ட் வீக் போஸ்ட் பண்ணதில் எக்ஸ்பர்ட் சிஸ்டம் பற்றி நான் சொல்லியிருந்தேன். ஸோ யூல் ஹாவ் அ நாலேஜ் பேஸ். அது வந்து அதுலேருந்து சில ரூல்ஸ் எடுப்போம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கும். நாலேஜ் பேஸ் ஹியூமன் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து நாலேஜ் கொடுப்பாங்க. இதெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். இப்போது எக்ஸ்பர்ட் சிஸ்டம்ஸை கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா தே ஆர் டெலிபரேட்டிவ், அதாவது காக்னிட்டேட்டிவ். கம்ப்ளீட்டாக அவங்களது வந்து ஒரு ஸ்டஃப் பேக்கேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து மைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் ஏர்லி பேக்வர்ட் செயினிங் எக்ஸ்பர்ட் சிஸ்டம் விச் யூஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டு ஐடென்டிஃபை பாக்டீரியா காசிங் சிவியர் இன்ஃபெக்ஷன்ஸ். அப்போ சில வகை பாக்டீரியாவை கண்டுபிடிக்க இந்த மைசினை வந்துட்டு தே வே யூஸிங் இட். இப்போ இதே தானே வந்து இதுவும் ஒரு ஏஜெண்ட்டாக இருக்கலாமே. அப்படியே நீங்கள் ஏஜெண்ட் அண்ட் எக்ஸ்பர்ட் சிஸ்டமை டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்கிறீங்கன்னா ஏஜென்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் சிட்டுவேட்டட் இன் அன் என்விரான்மெண்ட். இப்போ அந்த ரோபோட்டை கொண்டு வந்து அந்த ஹாலில் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே என்னென்ன இருக்குது, இங்கே வந்து ஒரு ஆள் உட்காந்துட்டு இருக்காங்க, இங்கே இத்தனை பேர் இருக்காங்க, இங்கே டிவி ஓடுது, இங்கே ஃபேன் ஓடுது, இங்கே ஏதாவது ஒன்று நடக்குதுன்றது இட் இஸ் அவேர் ஆஃப் த என்விரான்மெண்ட். மைஸ் இன் எக்ஸ்பர்ட் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் அவேர் ஆஃப் த வேர்ல்டு. அந்த எக்ஸ்பர்ட் சிஸ்டம் கிட்ட நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டால் தான் உங்களுக்கு ஆன்சர் வரும். இப்போது ரோபோட் கிட்ட வந்து நீங்கள் எந்நேரமாக ஏதாவது கேட்டுட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அந்த மாதிரி இமேஜின் பண்ணி பாருங்க. ஸோ ஏஜென்ட்டும் அந்த மாதிரி தான், ஏதாவது ஒன்று கேட்கணுன்ற அவசியம் இல்லை. அதே போல் ஏஜென்ட்ஸ் வந்து ரியாக்ட் பண்ணும். we know robots do surgeries. மைசின் வந்து அந்த வேலையெல்லாம் பண்ணாது. மைசின் எப்படின்னா ஒரு சிஸ்டமோடு நிறுத்திக்கும். ஒரு சிஸ்டம்லேருந்து நான் கேள்வி கேட்டால் எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குதில்ல, அந்த மாதிரி ஒரு டேட்டா பேஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு ஒரு இன்டெலிஜென்ட் டேட்டா பேஸ் மாதிரி நீங்கள் அதை ட்ரீட் பண்ணிக்கலாம். இட் இஸ் அன் எக்ஸ்பர்ட். அதுக்கிட்ட இருக்க நாலேஜை வச்சு அது இன்ஃபர்மேஷன் கொடுக்கும், அவ்வளோதானே தவிர இட் வில் நாட் ரியாக்ட். சம் ரியல் டைம் எக்ஸ்பர்ட் சிஸ்டம்ஸ் ஆர் ஏஜென்ட்ஸ். ஸோ டிப்பிக்கலி ப்ராசஸ் கண்ட்ரோல்னு போட்டிருக்காங்க. ஸோ கேட்குறத கொடுக்கறது, அந்த சிம்பிள் ரிஃப்ளெக்சிவ் அந்த மாதிரி பார்த்தோம்ல, ஸோ அந்த மாதிரி கேட்குறத கொடுக்கறதுல வந்து பார்த்தீங்கன்னா சம் ரியல் டைம் எக்ஸ்பர்ட் சிஸ்டம்ஸ் ஆர் ஏஜென்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அடுத்து ஜென்ரிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மல்டி ஏஜென்ட் சிஸ்டம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஏஜென்ட்டுன்ட்டு இந்த பார்ட்டெல்லாம் ஏஜென்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே போல் இதை வந்து ஒரு என்விரான்மெண்ட்டாக எடுத்துக்கிறாங்க. இதை ஒரு பர்டிகுலர் என்விரான்மெண்ட்டாக எடுத்துக்கிறாங்க. இது ஒன்றுத்துக்கு ஒன்று எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுதுன்றது ஆரோ மார்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஏரியா ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது, இதோடைய இன்ஃப்ளூயன்ஸ் எங்கெல்லாம் தாக்குது அப்படின்றது தான் இவங்க இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜென்ட்ஸ் இன் அ மல்டி ஏஜென்ட் சிஸ்டம் டென் டு இன்ட்ராக்ட் த்ரூ அ மிடில் வேர் லேயர். ஸோ இப்போ சாஃப்ட்வேருக்கும் ஹார்ட்வேருக்கும் நடுவில் வர்றது தான் வந்து மிடில் வேர். பேர்லேருந்தே நமக்கு தெரியுது. இப்போ ஜாவாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பிட் ஆர்கிடெக்சர் வேணாலும் சிஸ்டம் வச்சுக்கோங்க, அது 32 64 ஐ டோன்ட் கேர். நீங்கள் வந்து ஜாவா ப்ரோக்ராமே கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. ஜாவா ப்ரோக்ராம் .ஜாவான்னு இருக்க ஃபைலை நீங்கள் பைட் கோடாக மாற்றி கொடுத்துட்டிங்கன்னா நான் என்னோடய ஜாவா வர்ச்சுவல் மிஷினை வச்சு நான் எக்ஸிக்யூட் பண்ணிடுறேன், எந்த பிளாட்ஃபார்மில் வேணாலும் ஜாவா சொல்லுது. அதே கான்செப்ட் தான் இங்கேயும். அந்த சாஃப்ட்வேரையும் ஹார்ட்வேரையும் எடுத்துகிட்டு நடுவில் அந்த ஜேவிஎம் கைண்ட் ஆஃப் விஷயத்தை அதை இங்கே மிடில் வேர் லேயர்னு சொல்கிறாங்க. திஸ் ஆக்சுவலி ப்ரொவைட்ஸ் கனெக்டிவிட்டி பிட்வீன் ஏஜென்ட்ஸ் சால்விங் லோ லெவல் கனெக்டிவிட்டி இஷ்யூஸ். ஸோ நீங்கள் லோ லெவலை வந்து ஹார்ட்வேர்னு இமேஜின் பண்ணிக்கோங்க, ஏஜென்ட்டை வந்து சாஃப்ட்வேர்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. நவ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ தேர் ஆர் கம்யூனிகேஷன் மெத்தட்ஸ். சம்டைம்ஸ் திஸ் மிடில்வேர் இஸ் கால்ட் ஏஜென்ட் பிளாட்ஃபார்ம். ஸோ இதுதான் அந்த ஏஜென்ட் பிளாட்ஃபார்ம். ஸோ திஸ் இஸ் பிளாட்ஃபார்ம் 1ன்னு எடுத்துப்போம். அப்போ இது ஒரு மிடில் வேர்னு இருக்கட்டும், இது ஒரு மிடில் வேர்னு எடுத்துக்கிட்டோம்.
அப்போ இது சாஃப்ட்வேர் இங்கே இருக்குன்னா சாஃப்ட்வேர் வந்து டைரெக்டாக எதில் ஆப்ரேட் ஆகுதுன்னா ஏஜென்ட்டில் ஆப்ரேட் ஆகுது. அந்த ஏஜென்ட்டோட மெசேஜ் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இன்னொரு மெசேஜ் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமோட கனெக்ட் ஆகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமில் தேர் ஷுட் பி அனதர் ஏஜென்ட் ஹியர். அப்போ ஏஜென்ட் கம்யூனிகேஷன் எப்படி நடக்குதுன்னா இங்கேருந்து இங்கே நடக்குது. இந்த டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்லேருந்து இன்னொரு பிளாட்ஃபார்ம் போகுது, இந்த டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்லேருந்து இன்னொரு ஏஜென்ட்டுக்கு போகுது. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் ஹேப்பனிங். ஏஜென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், டைரக்டரி ஃபெசிலிட்டேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா டேர்ம்ஸ் இருக்குல்ல. இப்போ ஒரு டேர்ம் என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு ஏஜென்ட்னா என்னென்னா இட்ஸ் அ ப்ரோக்ராம் ப்ரொவைடிங் அ லிஸ்ட் ஆஃப் சர்வீசஸ்ன்னு எடுத்துக்க சொல்கிறாங்க. ஸோ ரோபோட் கான்டெக்ட் போல் ஒன்லி இந்த கான்டெக்ட் ஆஃப் சாஃப்ட்வேர், பிகாஸ் அங்கே சாஃப்ட்வேர்னே அவங்க க்ளீனாக கொடுத்துருக்காங்க. டைரக்டரி ஃபெசிலிட்டேட்டர்ன்றது என்னன்னா an agent provides a yellow pages service within the platform. இந்த பிளாட்ஃபார்முக்கு உட்பட்ட ஏஜென்ட்ஸ் எல்லாம் எந்தெந்த சர்வீஸில் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ வந்து 3-4 ஃப்ளோர் கொண்ட ஒரு ஷாப்பிங் இது எடுத்துக்கோங்க. அதில் இந்த ஃப்ளோரை இப்போ வந்து ஒரு ஃப்ளோரில் வந்துட்டு ஒரு கார்மெண்ட் செக்ஷன், மென் செக்ஷன் இருக்குது, இன்னொன்றில் வந்து விமன் செக்ஷன் இருக்குது, இன்னொன்றில் கிட்ஸ் இருக்குதுன்னு எடுத்துப்போம். இப்போ கிட்ஸ் செக்ஷனில் இவங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு டைரக்டரி மெயின்டைன் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இந்த சர்வீசஸ் எல்லாம் வந்துட்டு இந்த ஏஜென்ட்ஸ் பார்த்துக்குது. அதாவது இட் நோஸ் த சர்வீசஸ் தட் ஏஜென்ட் வித்தின் த பிளாட்ஃபார்ம் ப்ரொவைட். ஓகே, ஸோ திஸ் இஸ் வெரி ஆப்ட் ஃப்ரம் த நேம் டைரக்டரின்னுட்டு. அண்ட் இவங்க க்ளீனாக கொடுத்துருக்கிறது வந்து இட்ஸ் அண்ட் எல்லோ பேஜஸ் சர்வீசஸ். ஸோ இன்றைக்கி எல்லோ பேஜஸ் எனக்கு தெரியல எத்தனை பேருக்கு தெரியும்னு, பட் எல்லோ பேஜஸ் தான் முன்னாடி எல்லாமே. ஃபோன் நம்பர் கண்டுபிடிக்கிறதுல அந்த அர்ஜென்ட்டுக்கு எங்கெங்கே இந்த ஊரில் என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே எல்லோ பேஜஸ் தான் வில் பி யூஸிங். ரெஜிஸ்டர், டீரெஜிஸ்டர், மாடிஃபை அண்ட் சர்ச் இந்த ஃபங்க்ஷன்ஸ் பண்ணும். ஒன்று ஒரு ஏஜென்ட் புதுசாக ஒரு சர்வீஸ் எடுக்கிறப்ப அதை ரெஜிஸ்டர் பண்ணும். அந்த சர்வீஸ் வந்து வேறு ஏஜென்ட்டுக்கு மாற்றினாலோ இல்லை அந்த சர்வீஸோட நீடு இனிமேல் தேவைப்படான்னு ஆகிட்டாலோ அதை டீரெஜிஸ்டர் பண்ணும். அதில் சில மாடிஃபிகேஷன் பண்ணும். அடுத்து சர்ச் பண்ணி கொடுக்கும். இதுதான் மெயின் எல்லோ பேஜஸில். ஸோ என்னென்ன வேணுன்றதை அது சர்ச் பண்ணி எடுத்து கொடுக்கும். அடுத்து ஏஜென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இட் இஸ் ஆக்சுவலி அ கண்ட்ரோலிங் ஆக்சஸ் அண்ட் யூசேஜ் ஆஃப் த பிளாட்ஃபார்ம். ஸோ ஒரு கம்ப்யூட்டருக்கு CPU மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிப்போம். இட் நோஸ் த பிளாட்ஃபார்ம் அண்ட் ஏஜென்ட்ஸ் அட்ரஸஸ் அண்ட் ப்ரொவைட்ஸ் அ ஒயிட் பேஜஸ் சர்வீஸ். அதாவது நோ த ரூட்டிங் அட்ரஸஸ் ஃபார் ஏஜென்ட்ஸ் வித்தின் அண்ட் இன் அதர் பிளாட்ஃபார்ம். அப்போ இது எங்கெங்கெந்தெல்லாம் கனெக்ஷன் போடுது அப்படின்றத இந்த ஒயிட் பேஜஸ் தெரிஞ்சு வச்சுக்கும். ஊருக்குள்ளே சுற்றுறத எல்லோ பேஜஸ்னும், ஊரை விட்டு ஊரு கொஞ்சம் கம்யூனிகேட் பண்ணுறத ஒயிட் பேஜஸ்னு இவங்க சொல்கிறாங்க. அடுத்து இது வந்து மெசேஜ் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ். அதாவது இங்கே மெசேஜ் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்னு கொடுத்துருக்காங்களே அதுதான். இட் இஸ் யூஸ் டு எனேபிள் கம்யூனிகேஷன் பிட்வீன் ஏஜென்ட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ எங்கள் ஊரில் இருக்கிற ஏஜென்ட்டையும் உங்கள் ஊரில் இருக்கிற ஏஜென்ட்டுக்கும் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை வந்துட்டு இந்த மெசேஜ் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் பார்க்குது. அடுத்து ஏஜென்ட் பிளாட்ஃபார்ம் டாஸ்க். சரி, இப்போ இது எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து ஏஜென்ட் பிளாட்ஃபார்மில் தானே வச்சுருக்கோம். அது என்ன தான் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் டெம்பரவர்லி அண்ட் ஏஜென்ட் எக்ஸிக்யூஷன், ஸ்டாப் அண்ட் ஏஜென்ட் எக்ஸிக்யூஷன், ரெஸ்யூம். ஸோ சஸ்பெண்ட் பண்ணதை ரெஸ்யூம் பண்ணிக்கலாம், ஸ்டாப் பண்ணதை ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை புதுசாகவும் ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்து பிளாட்ஃபார்மோட ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ ஒரு சர்வீஸ்க்கு தேவைப்படுற இதை மல்டி த்ரெட்டட்னு வேறு சொல்லியிருந்தாங்கல்ல. ஸோ ஒரு சர்வீஸ்க்கு தேவைப்படுற அத்தனை ரிசோர்ஸையுமே அது மேனேஜ் பண்ணி எடுத்து கொடுக்கும். அப்போ மொத்தத்தில் இந்த ஏஜென்ட் பிளாட்ஃபார்ம் தான் வந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா இது எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். இவங்களுக்கு தேவைப்படுற எல்லாத்தையுமே அதுதான் எடுத்து செஞ்சு கொடுக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். டைரக்டரி வந்து எல்லோ பேஜஸ் சர்வீசஸ், ஏஜென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து ஒயிட் பேஜஸ் சர்வீசஸ். ஸோ டிரெக்டரிக்குள்ளே ஒன்றும் என்னென்ன பண்ணுதுன்றதை மட்டும் சொல்கிறது. மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ்ன்றது ஒன்றும் எந்தெந்த அட்ரஸ்லேருந்து எங்கே போகுதுன்றதை அது தெரிஞ்சுக்குது. இட் நோஸ் அ ரவுட்டிங் அட்ரஸஸ் ஃபார் ஏஜென்ட்ஸ். இங்கேருந்து அது எதை எக்ஸ்டெண்ட் பண்ணுது. இப்போது ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவில் நமக்கு ஒரு வேலை ஆகணுன்றப்போ நம்ம இந்த இன்னொரு ஏரியாவில் இருக்கவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறோன்னா இந்த டீட்டெயிலை தான் அது ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஏன்னா என்னோடய பிளாட்ஃபார்ம்குள்ளே நான் இன்னொரு ஏரியாவோட டீட்டெயில் எடுத்துகிட்டு வரேன்ல, அப்போ நான் இதை நோட் பண்ணி வச்சா தானே எனக்கு நாளை பின்னே ஒரு எரர் வருதுன்னா எல்லாமே ஸ்மூத்தாக நடக்கிற வரைக்கும் யார் எதையுமே கண்டுக்க மாட்டாங்க. ஒரு சின்ன இடத்துல எரர் வந்ததுனா தான் எல்லாத்தையும் நோண்டுவோம். பிறந்ததுலேருந்து என்ன தப்பு பண்ணணும்னு கூட நம்ம நோண்டுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து எரர் வர்றப்ப இந்த ஏஜென்ட் க்ரியேட் பண்ண அந்த சர்வீஸ் வந்து இனிஷியேட் ஆன டைம்லேருந்து அது இப்போ எரரில் வந்து நிற்கிற டைம் வரைக்கும் என்னென்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சிக்க இந்த ஒயிட் பேஜஸ் அது யூஸ் பண்ணுறதா எடுத்துக்கலாம். ஏஜென்ட் கம்யூனிகேஷன் 2 விதமாக நடக்கும். அதில் ஒன்று நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு,
யூஸிங் மெசேஜ் பாசிங். ஸோ ஒன்றுத்துக்கும் மெசேஜஸ் கொடுத்துரும். பிளாக் போர்ட் சிஸ்டம்ஸ்னு ஒன்று இருக்குது. இதை வந்து அந்த மிடில்வேர் கிட்ட சொல்கிறாங்க. அதாவது இது 2-3 இடத்துல இந்த பிளாக் போர்ட் சிஸ்டமை நான் பார்த்தேன். மேபி இன் அ புக் ஐ சப்போஸ். ஏஜென்ட்ஸ் கம்யூனிகேட் இன்ஃபர்மேஷன் த்ரூ அ காமன் டேட்டா ஸ்ட்ரக்சர். இந்த பிளாக் போர்ட் சிஸ்டமை நான் எதுக்கு ஈக்குவேட் பண்ணுவேன்னா, கம்பைலர்ஸில் வர சிம்பிள் டேபிள் த்ரூ அ காமன் டேட்டா ஸ்ட்ரக்சர் ஆக்சசிபிள் பை எவ்ரிபடி. அப்போ சிம்பிள் டேபிள் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் எடுத்து போட்டுட்டு அதை வந்து எந்தெந்த ஏஜென்ட் வேணுமோ உனக்கு தேவையானதை நான் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் வச்சுருக்கேன், யார் யார் என்னென்ன வேணுமோ எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறது. இதில் என்ன ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்களேன், இஃப் தேர் இஸ் நோ மிடில்வேர் டு ப்ரொவைட் சம் கன்கரன்சி. கன்கரண்ட்னா என்ன, ஒருத்தர் கேட்குறத வந்து இன்னொருத்தர்கிட்ட இருக்குது வெயிட் பண்ணுங்க, இந்த மாதிரி மேனேஜ் பண்ணுற அந்த ஆள் இருக்காங்கல்ல, டிபிஎம்எஸ்ல கூட நமக்கு ஒரு மாடியூல் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி இங்கே ஒருவேளை ஒரு மிடில்வேர் இருந்து இவங்களை அந்த எல்லாரும் கேட்குற அந்த ஆக்சஸ் கேட்குறப்ப அதை கரெக்டாக மேனேஜ் பண்ணி விடலாம். இட் டென்ஸ் டு பிகம் அ பாட்டில் நெக். அதனால தான் இந்த பிளாக் போர்ட் சிஸ்டம்ஸை இன்னைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் இதில் அதை மென்ஷன் பண்ணல. ஸோ மெசேஜ் பாசிங் டெக்னிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, ஏஜென்ட்ஸ் கம்யூனிகேட் டைரக்ட்லி பை மீன்ஸ் ஆஃப் மெசேஜஸ். த பிளாட்ஃபார்ம் யூஸ்வலி ஆக்ட்ஸ் அஸ் அ மெசேஜ் ரூட்டர். மெயில்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு கம்பெனிக்கு நம்ம அதுவும் கஸ்டமர் கேரும் நம்ம மெயில் அனுப்புகிறப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், கஸ்டமர் கேருக்கு நம்ம அனுப்பிட்டோம் இதோட கம்பெனிக்கு போய்டும். அது அப்படி கிடையாது. கஸ்டமர் கேர்லேருந்து அந்த கஸ்டமர் சப்போர்ட் சைடு, அந்த கஸ்டமர் சப்போர்ட் கொடுக்குறாங்களே அந்த டீமுக்கு தான் ஃபஸ்ட்டு போகும். அவங்க இப்போது இந்த மெயிலில் கேட்குறாங்கல்ல சப்ஜெக்ட்டுன்னு சொல்லிட்டு, சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ஸ்லேயே கேட்டிருப்பாங்க ரீசன் ஒய் யூ மெயிலஸ் அப்படின்ட்டு. அந்த ரீசன் படி பிரிச்சுருவாங்க. அப்போ டெக்னிக்கல் ஃபால்ட்லாம் டெக்னிக்கல் டீமுக்கு போகும், ஏதாவது ஒரு சேல்ஸ் ரிலேட்டட் குவரினா சேல்ஸ்க்கு போகும். ஸோ இந்த மாதிரி அவங்க பிரித்து விட்டு அனுப்புவாங்க. ஸோ இந்த ஏஜென்ட் பிளாட்ஃபார்ம் தான் இது இங்கேருந்து வந்திருக்குது மெசேஜ், ஸோ இங்கே அனுப்பணும், இந்த மாதிரி அந்த ரவுட்டிங் வேலை எல்லாத்தையும் இதுதான் பார்த்துக்கும். அடுத்து காமன் கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் ஃபார் மெசேஜ் பாசிங் வில் பி ஃபிப்பா ஏசிஎல்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு அந்த மல்டி ஏஜென்ட் சிஸ்டம்க்கு நான் ஒரு ஜென்ரல் ஆர்கிடெக்சர் போட்டேன்ல, அதை நிறைய இடத்துல வந்து இந்த எஃப்ஐபி ஆர்கிடெக்சர் தான் அவங்க போட்டிருக்காங்க. அந்த மெசேஜ் பாசிங்கில் காமன் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. அதாவது என்ன மெசேஜ் ஃபார்மேட்டில் நீங்கள் அனுப்புகிறீங்க, அடுத்து ஸ்டெப்ஸ் இந்த கம்யூனிகேஷன். ஸோ நான் ஃபார்மேட் பண்ணிட்டு இஷ்டத்துக்கு போய் ஒரு மெசேஜை கொடுத்துட முடியாது. அதை ஃபார்மேட் பண்ணிவிட்டு அதை ஒரு ஃபார்மேட்டில் போட்டு அதை அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் எங்கே அனுப்பணும். ஸோ ப்ரோட்டோகால்ஸ் ஆர் நத்திங் பட் அ செட் ஆஃப் ரூல்ஸ். அப்போ என்ன ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணி அதை அனுப்பணுன்றத வந்துட்டு அது வந்து பார்த்துக்குது அந்த ஏஜென்ட் பிளாட்ஃபார்ம். மெசேஜ் பாசிங் மூலியமாக தான் இப்போதைக்கு ஏஜென்ட்ஸ் வந்து டேரெக்டாக கம்யூனிகேட் பண்ணிக்க முடியுது. இட்ஸ் ரிசர்ச் ரிவ்யூ பேப்பர் நினைக்கிறேன். இந்த 5 ACL அதாவது ஏஜென்ட் கம்யூனிகேஷன் லாங்குவேஜஸை பற்றி அவங்க ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருந்தாங்க. வி ஆர் நாட் கோயிங் டு கெட் இன் டு த டீட்டெயில்ஸ். பட் இதெல்லாம் வந்து அவைலபிளாக இருக்குன்ட்டு உங்களுக்கு ஒரு நாலேஜ் பர்பஸ்க்காக நான் இதை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதோட நேம்ஸ் என்னென்னு ஆக்சுவலி தெரிஞ்சிக்கலாம் நீங்கள். ஸோ இப்போ ஃபிப்பா ஏசிஎல்ன்றது வந்து ஒரு லாங்குவேஜாக போட்டிருந்தாங்களே, இட்ஸ் தேர் இந்த செகண்ட் பார்ட் இங்கே இருக்குது. இந்த பாக்ஸ்குள்ளே இருக்க நம்பர் ரெஃபரன்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரில் இருக்க ரெஃபரன்சஸ் எல்லாமே I just took a screenshot and I attached here. Even though this is a net preparation வீடியோவாக இருந்திருந்தாலும் ஒவ்வொரு ஃபீல்டை பற்றி தெரிஞ்சிக்கவும் நம்ம கொஞ்சம் ஆர்வம் காட்டணும்ல.